எதுக்கு எடுத்தாலும் உங்கள குறை சொல்றாங்களா? உதாரணமா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. அந்த விஷயத்த செய்ய தெரிஞ்ச ஒருத்தர் நபர்கிட்ட போயி, "நான் இந்த விஷயத்த செய்ய போறேன். எனக்கு சில விஷயங்கள நீங்க சொல்லிக் குடுங்க. இத எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்கன்னு" சொன்னா, அதுக்கு மாறா அவங்க அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. "நீ எப்படியாவது பண்ணிக்கோன்னு" சொல்லிடுவாங்க. ஆனா, நம்ம அந்த விஷயத்த முடிக்கிறதுக்காக நெறைய விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலைய செஞ்சு முடிச்சிருப்போம். இப்ப நம்ம அந்த உதவி கேட்ட நபர கூப்ட்டுருக்கவே மாட்டோம். ஆனா, நம்ம இந்த ஒரு செயல செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த நபர் வாலண்டியரா "நீ ஏன் இத இப்படி செஞ்ச? இத அப்படி செஞ்சிருக்கலாம்ல. இது இந்த இடத்துல நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதனால என்னலாம் ஆகப்போகுது தெரியுமா?" அப்படி இப்படி சொல்லி உங்கள பயமுறுத்தி நெறைய குறைகள சொல்லுவாங்க. இப்படி நாம ஒரு விஷயத்த செய்றப்ப பொறாமனாலயோ, இல்ல ஏதோ ஒரு சில காரணங்கள்னாலயோ நம்மள குறை சொல்றதுக்குன்னே 10,000லிருந்து 1,00,000 பேர் கெளம்பி வருவாங்க. ஆனா, இப்படி அடுத்தவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு நம்மள நம்மளே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நாம எப்படிங்க வாழ்க்கையில நம்மளோட குறிக்கோள நோக்கி போய் வெற்றி அடையறது? நாம எப்போதுமே நம்மளுடைய கவனத்த நம்மளோட விஷயத்துல முழுமையா செலுத்தணும். இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு கதைய பார்க்கிறோம். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய அப்பா, மகன் இவங்க குடும்பத்துல ரொம்பவே கஷ்டம். இதனால அவங்க வளர்த்த ஒரு கழுதைய போய் டவுன்ல விக்கலான்னு அந்த கழுதைய கூட்டிட்டு டவுன நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க போறப்போ வழியில சிலர் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கழுதைய சும்மா போறதுக்கு யாராச்சும் இது மேல உட்காந்து போலாம்ல. இப்படி ஒரு கழுதைய கூட இவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலன்னு" சொல்லி கேலியா சிரிச்சுட்டு போறாங்க. இத கேட்டவுடனே அந்த அப்பா என்ன பண்றாரு, தன்னோட பையன அந்த கழுத மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. இப்படி கொஞ்ச தூரம் போனோனே ஒரு லேடி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "இந்த வயசுல கூட நடக்க முடியாத அப்பா, வயசானவர் பாவம். வயசான உன் அப்பா நடந்து வராரு. ஆனா நீ சொகுசா கழுத மேல உட்காந்துட்டு போறன்னு" சொல்லிட்டு போறாங்க. இப்ப இத கேட்டவுடனே அந்த அப்பா என்ன பண்றாருன்னா, பையன இறக்கி விட்டுட்டு அப்பா கழுத மேல உட்காந்துக்கிட்டு போறாரு. இப்படியே கொஞ்சம் தூரம் போனோனே இன்னொரு வயசானவர் வராரு. "இவ்வளவு வயசாவது ஒரு சின்ன பையன நடக்க வச்சுட்டு, நீ சொகுசா கழுத மேல உட்காந்துட்டு வரியே! எப்படி உனக்கு மனசு வருதுன்னு?" சொல்லிட்டு போறாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, 2 பேருமே கழுத மேல உட்காந்து போறாங்க. இப்ப இத பார்த்தோனே ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க, "ஐயோ பாவம்! அந்த கழுதையே வாயில்லா ஜீவன். எப்படியெல்லாம் இவங்க கொடுமைப்படுத்துறாங்க பாருன்னு" சொல்றாங்க. இப்ப இந்த கதையிலருந்து நமக்கு என்ன தெரியணும்னா, நாம என்ன செஞ்சாலும் சரி, நாம நல்லா இருந்தாலும் சரி, நாம கீழ விழுந்தாலும் சரி, நல்லா பண்ணாலும் சரி, நல்லா பண்ணலனாலும் சரி, அத குறை சொல்றதுக்குன்னே ரோட்ல போறவன் வரவன்லேருந்து வீட்ல இருக்கவன் வரைக்கும் எல்லாருமே வருவாங்க. அப்படி எல்லார்கிட்டயுமே நான் இதனால தான் இந்த விஷயத்த பண்ணேன். இப்படிதான் நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார்கிட்டயும் விளக்கம் சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. நாம நம்மளுடைய குறிக்கோள அடைஞ்சு நம்ம வெற்றி பெறணும்னா, நம்ம நமக்குடைய நேரத்த சரியா பயன்படுத்தி வருத்தப்படாம, நம்மளுடைய முன்னேற்றத்த நோக்கி நாம பயணிக்க ஆரம்பிக்கணும். அதுபோல தாங்க இந்த மாரி நெறைய பேர் குறை சொன்னாங்கன்னா, அந்த பேச்செல்லாம் நம்ம கேட்காம, அந்த ஒரு பேச்சுகளெல்லாம் எம் குப்பை தொட்டியில போட்டுட்டு, நம்மளுடைய வேலைய கண்மூடித்தனமா பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. வாழ்க்கையில வெற்றி பெற்றலாம். நான் சொன்னது சரிதானேங்க? நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முயற்சித்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னோட சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.